பொங்கல் விழாவுல அடுத்ததா பாட்டு போட்டி நடக்க இருந்துச்சு. அத பத்தி மைக்ல அறிவிப்பு செய்யறவரு சொன்னாரு. அண்ணாநகர் ஊர் மக்களே, அடுத்ததா மாபெரும் பாட்டு போட்டி நடக்க இருக்கு. இந்த பாட்டு போட்டியில எல்லாரும் கலந்துகிட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாட்டு போட்டியில முதலிடம் பெறுபவருக்கு தொழிலதிபர் நல்ல தம்பி அவர்கள் 2000 ரூபாய் பரிசு தொகை வழங்குவார்கள். 2000 ரூபாய் பரிசு தொகையை பெற எல்லாரும் முந்துங்க. பாட்டு போட்டியில பாட இருக்கிறவங்க உடனே உங்க பேரை இந்த மேடைக்கு வந்து பதிவு பண்ணுங்க. அவர் அறிவிப்பு செஞ்சதை கேட்டுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும். அடியே மருமகளே, பாட்டு போட்டியில முதல் பரிசு 2000 ரூபாய்ல. என்னடி பாட்டு போட்டியில கலந்துக்கலாமா? ஏற்கனவே நம்ம ஓட்டப்பந்தயத்துல தோத்து போய் நிக்கிறோம். இது பாட்டு போட்டியில நம்ம போய் என்னத்தை கலந்துக்கிறது? அப்படி சலிச்சுக்கிட்டே சொன்னா மருமக கோபிகா. அடியே மருமகளே, அப்படியெல்லாம் சொல்லாதடி, நீ தான் நல்லா பாட்டு பாடுவியே. அன்னி கூட நீ வீட்டுல பாட்டு பாடிட்டு இருக்கப்ப நம்ம தெருவுல இருக்கிற மொத்த நாய் நம்ம வீட்டு முன்னாடி வந்து ரொம்ப நேரமா குறைச்சுக்கிட்டே இருந்துச்சு, மறந்துட்டியா? என்ன மாமியாரே, சமயம் பார்த்து என்ன நல்லா கிண்டல் பண்றீங்களா? ஆளை விடுங்க. நான் பாட்டு போட்டிக்கும் வரல, எனக்கு எந்த பாட்டும் தெரியாது, எனக்கு நல்லா பாடவும் வராது. மருமகளே, நீ என்ன இப்படி பழக்க தெரியாத பிள்ளையா இருக்கிற? பாட்டு பாட தெரிஞ்சவங்க தான் பாட்டு போட்டியில கலந்துக்கணும்னு யாரு சொன்னாங்க? போய் பாடலாம், பரிசு கிடைச்சா 2000 ரூபாய் நமக்கு. கிடைக்கலனாலும் பரவாயில்ல, போய் ட்ரை பண்ணி தான் பாப்போமே. சரி மாமியாரே, நீங்க இவ்ளோ சொல்றீங்க, அதனால நான் ஓகே சொல்றேன். அப்புறம் மருமகளே, அந்த டீல் ஓகே தானே? என்ன, நம்ம 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் அந்த பரிசை ஷேர் பண்ணிக்கணும், அதானே? எனக்கு ஓகே தான். சரி வா, நம்ம 2 பேரும் போய் பாட்டு போட்டிக்கு பேர் கொடுத்துட்டு வரலாம். அவங்க 2 பேரும் அறிவிப்பு செஞ்சவர்கிட்ட போனாங்க. பாட்டு போட்டிக்கு எங்க 2 பேர் பேரையும் எழுதிக்கோங்க. என் பேரு மீனாட்சி, இவ பேரு கோபிகா. உடனே அந்த ஆள் சொன்னாரு, சரி சரி, உங்க பேரை எழுதிக்கிறேன், இந்த பக்கம் வந்து வெயிட் பண்ணுங்க. பாட்டு போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். அவங்க 2 பேரும் பேரை கொடுத்துட்டு போன உடனே அங்க தேவி வந்தா. அண்ணே, என் பேரையும் எழுதிக்கோங்க. அவ சொன்னதும் அந்த ஆள் சொன்னாரு, தேவி தானமா உன் பேரு? எழுதிக்கிறேன். ஓட்டப்பந்தயத்துல சும்மா அசத்தி புட்டமா. என்னமா ஓடுன நீ? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்படி சொல்லிட்டு தேவி மாமியாரும் மருமகளும் நின்ன இடத்துல வந்து அவளும் பக்கத்துல நின்னுக்கிட்டா. அப்போ மைக்ல அறிவிப்பு செய்தவர் சொன்னாரு, இப்போ பாட்டு போட்டி ஆரம்பமாக இருக்கு. பாட்டு போட்டியில இதுவரைக்கும் 3 பேர் பேர் கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் வரிசையா வந்து பாட்டு பாட போறாங்க. அவர் சொல்லி முடிச்சதும் மீனாட்சி மைக் முன்னாடி வந்து நின்னாங்க. சின்ன பயலே சேரி கேளடா, வேப்ப மர உச்சியில நின்னு பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. பாட்டை நல்லபடியா பாடி முடிச்சாங்க மீனாட்சி. அப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல போய் நின்னுக்கிட்டாங்க மீனாட்சி. உடனே மைக்கு முன்னாடி வந்த அந்த ஆளு சொன்னாரு, மீனாட்சி மிக மிக அருமையா பாட்டு பாடினாங்க. நல்ல ஒரு பாட்டு பாடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடிய பாட்டு பாடு. நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியான பாட்டு பாடு. மீனாட்சி அம்மா நல்லாவே பாடுனீங்க. அடுத்தபடியா கோபிகா அவர்களை பாட வரும்படி அழைக்கிறோம். உடனே கோபிகா வந்து மைக் முன்னாடி நின்னா. காக்கை சிறகினிலே நந்தலாலா, உந்தன் கரிய நிறம் தோன்றுதடி நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா, உந்தன் கரிய நிறம் தோன்றுதடே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, உந்தன் பச்சை நிறம் தோன்றுதடே நந்தலாலா. பாட்டு பாடி முடிச்சிட்டு அங்க இருந்து போனாங்க கோபிகா. அப்புறமா மைக்ல அறிவிப்பு செய்யறவர் சொன்னாரு, அடுத்தபடியா பாட வரப்போறது நம்ம தேவி. தேவி மைக் முன்னாடி வந்து நின்னு பாட ஆரம்பிச்சா. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. பாட்டு பாடி முடிச்சிட்டு அங்க இருந்து தேவி போனா. மைக்ல அறிவிப்பு செய்யறவரு மைக் முன்னால வந்து நின்னு பேச ஆரம்பிச்சாரு. பாட்டு போட்டியில தேவி, கோபிகா, மீனாட்சின்னு 3 பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. 3 பேருமே நல்லா சிறப்பா சூப்பரா பாடினாங்க. ஆனா இவங்கள யார் முதல் பரிசு பெற போறாங்க அப்படின்றத நம்ம தொழிலதிபர் நல்ல தம்பி அவர்கள் இப்போ இங்க வந்து அறிவிப்பாரு. அவர் சொல்லி முடிச்சதும் தொழிலதிபர் நல்ல தம்பி அவர்கள் மைக் முன்னால வந்து நின்னு பேச ஆரம்பிச்சாரு. அன்பார்ந்த அண்ணா நகர் ஊர் மக்களே, இப்பொழுது நடைபெற்று முடிந்த
பாட்டு போட்டியில பங்கேற்ற 3 பேருமே நல்லா தான் பாடினாங்க. இதுல யாருக்கு முதல் பரிசு கொடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு குழப்பமே வந்துடுச்சு. ஆனா யாராவது ஒருத்தருக்கு தான் பரிசு கொடுக்க முடியும்ன்றதுனால மீனாட்சி அவர்களுக்கு இந்த முதல் பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதனால அவர் மட்டும்தான் நல்லா பாடினாருன்றது அர்த்தம் கிடையாது. இந்த வயசுலயும் அவங்க வந்து பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு பாடினதுனாலதான் இந்த பரிசு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்புறம் தேவியும் கோபிகாவும் கூட நல்லா தான் பாடினீங்க. உங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீனாட்சி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வந்து 2000 ரூபாய் பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவரு சொல்லி முடிச்சதும் மீனாட்சி அங்க வந்தாங்க. அவங்க கிட்ட 2000 ரூபாய் பரிசு தொகைய தொழிலதிபர் நல்ல தம்பி கொடுத்தாரு. அத வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போனாங்க மீனாட்சி. நேரா மருமக கோபிகா கிட்ட வந்தாங்க. அடிய மருமகளே, பாத்தியா இந்த பாட்டு போட்டியில போய் சேர வேணான்னு நீ சொன்னியே, பாத்தியா 2000 ரூபாய் பரிசு தொகைய ஜெயிச்சிட்டேன்ல. சரி மாமியாரே, என் பங்கு 1000 கொடுங்க. பொருடி, இப்பதான் காசே கைக்கு வந்திருக்கு. 2000 ரூபாவை ஒரே நோட்டா வேற கொடுத்துட்டாங்க பாவி பசங்க. சில்லறை மாத்தினதுக்கு அப்புறம் தரேன்டி, கொஞ்சம் பொறு. சரி சரி மாமியாரே, வாங்க நம்ம போய் சில்லறைய மாத்திட்டு வரலாம். அடியே, இன்னும் நிறைய போட்டிகள்லாம் நடக்கும்டி. அந்த போட்டியிலயும் நம்ம கலந்துக்கிடலாம், சரியா? அதுலயும் இந்த மாதிரி ஏதாவது 2000 ரூபாய் கிடைச்சாலும் கிடைக்கும்டி. என்ன சொல்ற? சரி மாமியாரே. அடுத்து எந்த போட்டி நடக்கும், அந்த போட்டியில போய் கலந்துக்கலான்னு எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பிச்சாங்க கோபிகாவும் மீனாட்சியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.